நமது தலைமை ஆலய ஆண்டு பெருவிழாவின் 2ஆம் நாள் நற்கருணை பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இன்றைய நாளில் நமக்காக நற்கருணை ஆராதனையும் தொடர்ந்து நடைபெறும் நற்கருணை பெருவிழா திருப்பலியையும் தலைமையேற்று சிறப்பு செய்யும் பேரருள் தந்தை பி எஸ்தாக்யூஸ் நமது ஆயரின் அவர்களின் பொது பதில் குரு அவர்களுக்காக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றல் செய்வோம். அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் இந்த மறைமாவட்ட வளர்ச்சியிலும் இறைமக்களுடைய வளர்ச்சியிலும் பங்கு மக்களின் வளர்ச்சியிலும் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இறைவன் உடனிருந்து வழிநடத்த சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் திருப்பலியில் உடனிருந்து திருப்பலியை சிறப்பு செய்யும் சக அருள் பணியாளர்கள் அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்வோம். நல்ல உடல் நலனுக்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் இறைப்பணிக்காகவும் அவர்களுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். மேலும் இத்திருப்பலியில் நம் தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தையருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இறைவேண்டல் செய்வோம். மேலும் இத்திருப்பலியில் கிளமெண்ட் ஜேக்கப் சேவியர் இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சுரேஷ் வில்லியம்ஸ் பிரைட்டா தேவகுமாரி இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கேத்ரின் ஷீலா சலேத் மேரி இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்டன் சரஸ்டா மரிய அல்ஃபிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய கிறிஸ்டோபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சந்தோஷ் டயானா இவள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தை பாக்கியம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், மரிய வெரோனிகா இவள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சைமன் சுகந்தி காரூன் கெவின் இவள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அமலா ஜெய் சீலன் ரெஜினா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் வைலட் ஜேக்கப் இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியராஜ் வர்ஜின் ஆலன் ஆபின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்வராஜ் ராணி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சில்வியா ஜோசி 23வது பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற வேளையில் இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து வருகின்ற ஆண்டு நல்ல உடல் உள்ள நலத்தோடும் அருள் பலத்தோடும் இறைவன் வழி நடத்த வேண்டியும், சகாயமேரி 40வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டு முழுவதும் அருள் பலமும் நலத்தோடும் இறைவன் வழி நடத்த வேண்டியும், ஷீபா ராபின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சத்தியவான் ரதி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராதா அனிதா அலேக்ஸ் ஒரு குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், உலகில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்காக சிறப்பாக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவருடைய பாதுகாப்பிற்காகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். ரதீஷ் ஆசா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும், பிரவீன் குமார் இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜோஸ்பின் கலை செல்வியருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், இருதயம் ஆரோக்கியமேரி நிஷாருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், சந்தியாகு பேரிஸுடைய ஆன்மீக இலைப்பாட்சிக்காகவும், ஆண்டனி வில்லியம்ஸ் உடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், பிலோமினா ஆரோக்கியதாஸ் திருசெல்வம் எல்லன் எலிசபெத் விஜயா ஆஞ்சலின் பவுல்ராஜனுடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், ஜூலியாஸுடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், புஷ்பநாதன் அருண் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், அந்தோனி செல்வராஜனுடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பிறர் நம்மிடத்தில் எனக்காக ஜெபியுங்கள் கேட்ட அனைவருடைய கருத்துக்களையும் இப்பலியில் இணைப்போம். இறை வேண்டல் செய்வோம். இறை ஆசிரை பெறுவோம். திருப்பலி முன்னிறைக்கு செவி மடுப்போம். புனித யோசேப்பின் பாதுகாப்பில் வாழும் அன்பு குடும்பங்களே, நம் தலைமை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் 2ஆம் நாள் நற்கருணை பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நாள் வழிபாட்டில் குடும்ப உறவில் சிறந்து விளங்கியவர் புனித யோசேப்பு என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்யும் நம் மறைமாவட்டத்தின் ஆயரின் பொது பதில் குரு பேரருள் பணி பி எஸ்தாக்யூஸ் அவர்கள் இறையருளால் வழிநடத்தப்படவும், பணிவாழ்வு சிறக்கவும், உடல் ஆன்ம ஆரோக்கியத்தோடு அன்றாட மக்கள் பணியாற்றவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். குடும்ப உறவு என்பது மூவொரு இறைவனின் அன்பு உறவை வெளிப்படுத்தும் ஓர் அழகிய ஆலயம். இந்த குடும்ப உறவுகள் எப்போதும் அன்பில் ஒன்றித்திருக்கவும், நம்பிக்கையில் வேரூன்றவும், நல்வழி நடத்தப்படவும்
எத்தகைய சோதனை வந்தாலும் சிதைவுபடாமல் பாதுகாக்கப்படவும் அடிப்படையில் தேவை ஒரு நல்ல தலைமை பண்பு கொண்ட தந்தை. இத்தகைய தலைமை பண்புக்கு நல்ல தந்தைக்கும் ஓர் சிறந்த அடையாளமாக குடும்ப உறவில் சிறந்து விளங்கியவர் நம் புனிதர் யோசேப்பு. தந்தை கடவுளுக்கு அடிபணிந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் அன்போடு ஏற்று அக்கறையோடு அரவணைத்து விழிப்போடு பாதுகாத்து ஒருபோதும் விட்டு விலகாமல் அவர்களுக்கு நல்ல துணையாளராக, பேர் சொல்லும் வளர்ப்பு தந்தையாக, தனது ஆசைகள் கனவுகள் என அனைத்தையும் மறந்து தன் குடும்பமே தன் மகிழ்ச்சி என்று இறுதி மூச்சு வரை குடும்ப உறவில் தன்னை கரைத்து கொண்ட புனித யோசேப்பை போல நாமும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல தந்தையாக, தாயாக, பிள்ளையாக வாழ்ந்து குடும்ப உறவில் சிறந்து விளங்க இறையாசிர் வேண்டி இப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். மங்களஞ்சலி எழுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்களஞ்சலி எழுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்களஞ்சலி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு,
ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வார். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி
செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது இரண்டாம் வாசகம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. நீங்கள் கடவுளார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசை பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்தும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலில் உறுப்புக்களாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 15 மற்றும் 19 23 முடிய. அவர்கள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கேலாதான் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கே குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, மனைவி கணவனை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு ராணின்னு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காளா? என்கிட்ட நீங்க சொல்லலையே, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. கணவன், சொன்னனே, நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மனைவி உடனே சொல்றாங்க, எப்போ சொன்னீங்க? தெரியலையே அப்படி சொன்னதும் கணவன் சொன்னாரு, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துனேன், இந்த ராணி மாதிரி வச்சு காப்பாத்துன்னு சொன்னேன், தெரியலையா அப்படின்னு சொன்னாராம். நம்ம கிட்ட யாரும் எந்த ராணியும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு குடும்ப உறவை பற்றி சிந்திக்கின்றோம். இன்னைக்கு நீங்க உங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா பொதுவாக நம்ம யாருடைய குடும்பத்தை பத்தி பார்ப்போம்? பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்தை பத்தி யோசிப்போம். வேண்டாம், இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை பற்றி, அந்த உறவை பற்றி, அது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க உங்களுக்கு அழைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முன்னுரை, அந்த 2 வாசகங்களை நீங்க மீண்டும் வாசித்து பார்த்தாலே போதும், சரியான வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இந்த மறையுரை தேவையில்லை. ஆனா என்னன்னா, நமக்கு ஒரு என்னன்னா, அந்த இறை வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக வாசிப்பதற்கு ஒரு தயக்கமாக இருக்கிறது. ஆனா நீங்க வாசித்து பாருங்க, ஒரு குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை அழகாக சித்தரித்து காட்டுகிறது இறை வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு தலைப்பை எங்களுடைய பங்கு தந்தை கொடுத்திருக்கிறார். குடும்ப உறவில் சிறந்து விளங்கியவர் யாரு? புனித யோசேப்பு. இது பெரிய தலைப்பு. ரொம்ப இது எப்படி சுருக்கி கொண்டு வருவதுன்னு எனக்கு தெரியல. நீண்ட ஒரு பெரிய தலைப்பு. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இதை பார்க்கிறேன். இந்த ஒரு குடும்பங்களுக்கு ஏற்ற ஒரு தலைப்பாக பார்க்கிறேன். ஏன்னா நிச்சயமாக நாம் எல்லோருமே ஒவ்வொரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதான் இன்னைக்கு நீங்க சிந்திக்கணும்.
ஏன்னா என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, அதை விட்டு என் குடும்பத்தில், என் குடும்ப உறவில் என்னுடைய உறவு, என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த குடும்பம் நமக்கு தெரியுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், இதுதான் குடும்பம் என்று சொல்வார்கள். இதுல யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் அது குடும்பமாக கருதப்படாது. கணவன், மனைவி, பிள்ளைகள் மட்டுமே இருந்து விட்டால் அது குடும்பமாக இருக்காது. பெற்றோர் இருக்க வேண்டும். பெற்றோர் மட்டுமே இருந்து பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குவதும் குடும்பமாக இருக்காது. ஆனால் நிறைய குடும்பங்கள் அப்படிதான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காக திருப்பாடலாசிரியர் சொல்றாரு 123 சொல்றாரு, உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் இல்லத்துல, உன் குடும்பத்துல உன் மனைவி எப்படி திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் ஒலிவோ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்து நிற்பார்கள். சூழ்ந்து அரண் போல, கோட்டை போல நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை பல நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாம். அந்த இந்த குடும்பம் என்பது கடவுளுடைய படைப்பு. என்னன்னா பல நேரத்தில் நாம் உருவாக்கியது அல்ல. ஏன்னா இது யாரு? கடவுளால் உருவாக்கப்பட்டது. A family is the creation of God என்று சொல்லப்படுகிறது. கடவுள் உருவாக்கினார். தொடக்க நூல் புத்தகத்தில் இதற்கான சரியான விளக்கங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். The theological அவங்க எம்பசைஸ் பண்றாங்க, family as the divine design, கடவுளுடைய அந்த படைப்பு divine design rather than human invention, மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. ஏன்னா பல நேரத்தில் நான் நினைக்கிறேன் என் குடும்பத்தை நான் கட்டி காத்தேன், வளர்த்தேன். இல்லை, அதை உருவாக்கியவர் கடவுள். எனவேதான் ஜான் பால் II செயின்ட் அழகா சொல்வாரு, family is the image of God. அழகா சொல்வாரு, கடவுள் தம் உருவில் மனிதர்களை படைத்தார். அப்ப அவர் கொடுத்ததல்லவா அந்த குடும்பத்தை நாம் எப்படி காக்கிறோம், அதுதான் நீங்க சிந்திக்க வேண்டும். இவர் அழகாக சொல்வாரு, மறைந்த முன்னாள் போப் பிரான்சிஸ் சொல்வாரு, கடவுள் உருவாக்கிய மிகவும் அழகான படைப்பு. கடவுள் எதையோ உருவாக்கி இருக்கிறார், ஆனால் அவர் உருவாக்கிய அழகான படைப்பு என்பது குடும்பம். அப்ப அந்த குடும்பத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த குடும்பத்தில் என்னுடைய நிலை எப்படி? நான் இல்லாமே குடும்பம் நகருதா? இல்ல நான் இருப்பதால அந்த குடும்பம் பிரச்சனை வருதா? இல்ல நான் இருப்பதால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதா? இல்ல நான் இருப்பதால அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதா என்பதை சிந்திக்கதான் இன்று உங்கள் பங்கத்து வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த குழுவிலே ஜூடித் இமானுவேல் சுபாஷினி அவங்க அழகா சொல்லுவாங்க, குடும்பம் என்பது அன்பு, பாதுகாப்பு, புரிதல், பகிர்தல், மன்னித்தல் ஆகியவருடைய சங்கமம் என்று சொல்கிறார்கள். அவன் குடும்பம்னா இதெல்லாம் இருக்கணும். பகிர்தல் இருக்கணும். ஒரே பையன் வந்து 10 இட்லி போட்டு சாப்பிட்டா அது குடும்பமா இருக்குமா? பகிர்தல் வேண்டும். 5 தான் இருக்குது, 6 பேர் இருக்கணும், பகிர்ந்து சாப்பிடணும், அதான் குடும்பம். நம்முடைய மதர் தெரேசா, தெரேசா கல்கத்தா அவங்க அழகா சொல்லுவாங்க, குடும்பத்தை பற்றி சொல்லும்போது நல்ல ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன் அதை பார்க்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு பிரிங் ஹாப்பினஸ் டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்கு நீ வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாங்க. இஃப் யூ வாண்ட் டு பிரிங் ஹாப்பினஸ் டு த வேர்ல்ட், கோ ஹோம் அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி. லவ் யுவர் ஃபேமிலி. குடும்பத்தை அன்பு செய். ஆனா இப்ப இருக்கிற பசங்க குடும்பத்தை விட்டு வேற எங்க போய் அன்பு செய்யறானுங்க. ஆனா குடும்பத்தை அன்பு செய்யணும். குடும்பத்தை அன்பு செய். அழகா சொல்ல என்னென்றால், குடும்பம் என்பது கடவுள் பூமியில் ஏற்பாடு செய்திருக்கின்ற சொர்க்கம். நம்ம சொர்க்கம் எங்கேயோ இருக்கு நான் பார்க்கறேன்ல, அப்படி இல்லை. கடவுள் பூமியில நமக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற சொர்க்கம் எதுவென்றால் நம்முடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் நேரத்தை செலவிட வேண்டும், குடும்பத்தோடு வாழ வேண்டும், குடும்பத்தோடு இணைய வேண்டும், குடும்பத்தில் நாம் நிலைத்திருக்கும் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் தற்போது நம்முடைய குடும்ப நிலைமை எப்படி இருக்குது? இந்த குடும்பத்தை யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம், கணவன் ஒரு மனைவி, அவங்க வந்து என்கிட்ட ஃபாதர் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படி கேட்குறாங்க. விவாகரத்து செய்து விடுங்கள். அந்த அம்மாவுக்கு 52 வயசு. நான்
நான் கேட்டேன், இல்லைம்மா 52 வயசாச்சு, ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை ஃபாதர், வேண்டாம், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் இருந்தேன். 2 பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேரும் திருமணம் செய்து வச்சிட்டேன். இனிமேல் அந்த கணவரோடு என்னால் வாழ முடியாது. காரணம், நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இருவருமே பேசியது கிடையாது. 20 வருஷம். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அப்படிதான் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, 2 பேரும் பேசுறது இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கூட இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்வது? ஆனால் ஏதாவது பகிரணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் ஒரு கரும்பலகை வைக்கிறாங்க. அதில் எழுதுவாங்க, மனைவி எனக்கு இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறேன், இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வைப்பாங்க. அவர் பண்ணுவார். இதுதான் கம்யூனிகேஷனே என்னது, பேசாமல் கரும்பலகையில் கம்யூனிகேஷன். ஒரு முறை கணவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அவருடைய பிஸ்னஸ் விஷயமா வெளியே போக வேணும். கரும்பலகையில் எழுதுறாரு, நாளைக்கு காலையில் என்னை 5 மணிக்கு நீ எழுப்பு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவர் படுக்கிறாரு. மனைவி படுத்துறாங்க. எழுந்து பார்க்குறாரு 6 மணி. பயங்கர கோபம். மனைவி அடிப்பதற்காக போறாரு. அந்த அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுக்கிறாங்க, அடிப்பதற்காக போறாரு. அப்போ அந்த மனைவி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு இந்த கரும்பலை காட்டுறாங்க. 4:49 ஆயிடுச்சு, எழுந்துருங்க எழுதிச்சுட்டு. இப்படிதான் குடும்பங்கள் இருக்கு. இது குடும்பமாக இருக்குமா? ஏன்னா அந்த 52 வயசு அம்மாவுக்கு நான் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மலாக்கி 2:16 சொல்வாரு, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, மன முறிவை நான் வெறுக்கின்றேன். மன முறிவு, டிவோர்ஸ், மன முறிவை நான் வெறுக்கின்றேன். யாராவது மன முறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடையாக கொண்டு மறைக்கிறான். வன்முறையை மேலாடையாக கொண்டு மறைக்கிறான். எனக்கு செட் ஆகலப்பா, நீ 10 பொண்ணு கட்டாங்கன்னா கூட செட் ஆகலாம். மனசுதான், மனசுதான். நம்ம அப்பா அம்மா எடுத்துக்கலாம், எல்லாரும் அப்படியே சந்தோஷமாவே வாழ்ந்துட்டாங்களா? சண்டை வந்திருக்கும், நிறைய சண்டை போடுவாங்க, பிரச்சனை இருக்கும், பேச மாட்டாங்க. ஆனா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. அதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, நம்ம மற்ற குடும்பத்தை காட்டுவோம், பாருங்க அந்த குடும்பத்தில் பாருங்க பிரச்சனை இல்லை, அந்த குடும்பத்துக்கு போனதான் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் உருவாக்கிய குடும்பம் என்பதை மறக்கக்கூடாது அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் உருவாக்கி, அவருக்கு தெரியும். அவர் உருவாக்கிய குடும்பத்திற்கு என்ன வேணும் தெரியுமா? நம்ம நினைப்போம், ஓகே நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த 3வது ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்தானே, அவனை பற்றி கட்டிருக்கலாமே நினைப்பேன். கிடையாது. ஆண்டவர் அழகாக சொல்வாரு, ஏன்னா நமக்கு அவர் ஏற்படுத்துகிற கணவனும் மனைவியும் தகுந்த துணை என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த லியோ நம்முடைய இப்போ திருத்தந்தை என்ன சொல்வாரு, குடும்பம் என்பது ஒரு வீட்டினுடைய இதயம் என்று சொல்வார். இதயம், ஹார்ட். அப்போ அதை எப்படி நம்ம கட்டி காக்கணும்? ஹார்ட் ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம வாழ்க்கையில. ஒரு மனுஷனுடைய உருவத்தில் ஹார்ட் எந்த அளவுக்கு முக்கியம். அது சைடு இருந்தால் போச்சு, செத்துக்கணும். அப்போ அப்படிப்பட்டது தான் ஒரு குடும்பம் என்று சொல்கின்றார்கள். 2 நண்பர்கள் பேசிக்கொண்டார்கள். ஒரு நண்பன் கேட்டான், உன் மனைவி வீட்டை விட்டு ஓடி போனதற்கு ஏன் நீ குடுகுடுப்புக்காரனுக்கு நீ 100 ரூபாய் கொடுத்த அப்படி கேட்குறான். அவன் சொன்னான், நேற்று தான் அவன் சொன்னான், இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னானா. ஆனால் நல்ல காலம் எதுங்க? மனைவி ஓடி போறதா, கனவு ஓடி போறதா? கிடையாது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்றேன். இன்னைக்கு இந்த முதல் வாசகத்தை நீங்க வாசித்து பாருங்க, எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, உறவு கேட்க அற்புதமான வார்த்தைகள். அதுல ஒரு சில மட்டும் சொல்றேன். சீராக் ஞான புத்தகத்துல 3:8 சொல்றாரு, சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். ஏன்னா இது சொல்லி கொடுத்தது கிடையாது, அப்பா அம்மா மதிக்கிறது கிடையாது, அப்பா அம்மா பேச்சு கேட்கறது கிடையாது. உங்க சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசை கிடைக்கும். பிரைஸ் லார்ட். யார் ஆசை கிடைக்கும்? ஆண்டவருடைய ஆசை கிடைக்கும். சில குடும்பங்கள் அப்பா அம்மாவை கண்டுக்கிறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது, சாப்பாடு போறது கிடையாது, நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கிறது. ஆண்டவர் ஆசை பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அதுக்கடுத்து அதே இதில் சொல்றாரு, அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்பவருக்கு ஒப்பாவார். யாரெல்லாம் அவங்க அம்மாவை மேன்மைப்படுத்துகிறானோ, மகிழ்ச்சிப்படுத்துகிறானோ, சந்தோஷப்படுத்துகிறானோ, அவன் என்ன பண்ணுவான்? செல்வங்களை திரட்டி வைப்பதற்கு ஒப்பாவார். அவன் வீட்டில் செல்வம் வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். இல்லைன்னா அந்த செல்வத்தை ஒருத்தன் சேர்த்து வச்சான் பாரு, என்ன சேர்த்து வச்சான்? எல்லாத்தையும் இடித்து, என்னுடைய களஞ்சியத்தை இடித்து நான் கட்டுவேன் சேர்ப்பேன் சொன்னா பாரு. என்ன பண்ண ஆண்டவரே,
அறிவிலியே இன்றே உன் உயிர் உன்னை விட்டு பெரிய க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு சொல்வாரு, தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். எவன் ஒருத்தன் அப்பாவை மதிக்கிறானோ அவன் பிள்ளையால் அவனுக்கு மகிழ்ச்சி வருமா, அவர்களுடைய மன்றாட்டும் கேட்கப்படும். பாருங்க, அதான் சொன்ன தொடக்கத்தை சொன்னேன், அந்த வார்த்தை நீங்க வாசித்தாலே போதும், அதுவே பெரிய சர்மம். அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வரோம்? சீரா ஞானபத்துக்கு 3:4 வாசிக்கிறோம். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடி வாழ்வார், நீடி வாழ்வார். இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுகிறோம். அப்பா அம்மா மேன்மைப்படுத்து, அப்பா அம்மா ஒரு ஆசீர்வாதமா பாரு. அதாங்க குடும்பம், குடும்பத்தில் இருக்கிற உறவு அதாங்க, அதுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய குடும்பங்கள் சீரழிந்திருப்பதற்கு பெரிய காரணம் தெரியுமா? அவநம்பிக்கை, நம்பிக்கையற்ற தன்மை. நம்ப மாட்டோம் யாரையும். பிள்ளைகளை நம்புவதும் கிடையாது, அம்மா அப்பாவை நம்புறது கிடையாது, மனைவியை நம்புறது கிடையாது, இன்னொன்று லாஸ்ட்ல பங்கு தந்தை கூட நம்புறது கிடையாது. அவரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த குடும்பம் பங்கு என்ற செங்கல்பட்டு தலைமை பேராளத்துக்கு குடும்பத்தினுடைய தலைவர் அவர் தான். அவன் நம்பிக்கை, எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்க முடியாது. நம்ம பார்க்கிறோம், ஒரு மனைவி வந்து கணவனிட்ட கேட்கிறா, சொர்க்கத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாதவங்க ஏங்கன்னு கேட்கிறா. அப்படி சேர்ந்து வாழ முடியாத அது சொர்க்கண்டி சொன்னாராம். இப்போ சொல்றது எல்லாமே ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்முடைய உறவுகளை பார்க்கறா. இது வந்து யாரையும் கொச்சைப்படுத்தும் பெண்களையோ ஆண்களையோ அப்படி அல்ல. நோக்கம் என்பது நாம் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து முடியாது என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. குடும்பத்தில் தன்னம்பிக்கை வளர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்குவோம். அதுதான் இன்றைய 2வது வாசகத்துல, கொலோசியர் புத்தகத்துல பவுலுடைய அழகா சொன்னாரு, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். அதான் யோசிச்சுங்க, எத்தனை பேர் கணவர்கிட்ட பணிவியா இருக்கீங்க? பணிவு என்பது அடிமை அல்ல. நீ பணிவு வீட்டு கணவர் போய் சொல்ல, ஏய் பாரு விவிலியத்தை சொல்லு, நீ எனக்கு அடிமை. அடிமை அல்ல. யாரும் இங்க மேல கீழே யாருமே கிடையாது. அது பெண்களோ ஆண்களோ சாதியோ மதமோ கிடையாது. இந்த என்னது எல்லாரும் சமம். பார்க்கிறோம், திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். மனைவியிட அன்பு செலுத்தணும். மனைவி அன்பா பார்த்துக்கணும். மனைவிக்கு வேண்டியதை வாங்கி தரணும். வெளியே கூட்டு போகணும். சில பேர் என்ன பண்ணுவான், வேலை செய்யறதுக்கு மட்டுமே வச்சுக்குவான், எதுவும் செய்ய மாட்டான். அது மகிழ்ச்சி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பெண்கள் வீட்டில் அடைபட்டு கொண்டிருக்கிற பெண்கள் இருக்கிறார். யாராவது என்னை அழைப்பார்களா, வெளியே கூட்டி போங்களா என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம சமூகத்தில், நம்முடைய திருச்சபையில திரு அவையில் இருப்பதை பார்க்கின்றோம். அதுக்கடுத்து பிள்ளைகளை சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். இங்க இருக்கிற பிள்ளைகள் என்ன பேசுங்க, பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் முட்டாதீர்கள். நச்சு 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 ஏதாவது சொல்லி 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 ஆமா போமா அப்படின்ட்டு போயிடுவான். இதான் வாழ்க்கைங்க, இதான் வாழ்க்கை. நீ இப்படி வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பார்க்கறாங்க. அழகா சொல்லுவாங்க, நீ தேடி சென்றாலும் விலகி செல்வது மற்றவர்கள், நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருபவர்கள் பெற்றோர்கள். இதை நாம் யோசிக்க மாட்டோம். போற மற்றவங்களை தேடி தேடி ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர் அப்படி இல்லை. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயமா பார்க்கிறேன், குடும்பத்துடன் நேரத்தை செலவிடாத ஒரு மனிதன் ஒருபோதும் உண்மையான மனிதனாக இருக்க முடியாது. குடும்பத்தோடு செலவு செய்யணுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோடு வர்றோம், வேலைக்கு போறோம், 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போறோம், வீட்டுக்கு போறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம், திருப்பி எழுந்து ஓடுறோம். இல்லை, நேரத்தை செலவிடுங்கள். ஏதாவது நேரம் இருக்கும்போது பேசுங்க, ஏதாவது பேசுங்க. ஆனா என்ன பண்றப்போ எதோட பேசிட்டு இருக்கிறோம், மொபைலோட பேசிட்டு இருக்கோம். அவன் ஃப்ரெண்டோட பேசுவாங்க, அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போயிடும். பேச வேண்டியது கணவன் மனைவி பிள்ளைகளோட. ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்மோடு இருந்தாலே போதும். ஆடம்பரம் தேவையில்லை. நான் அப்படி பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற ஏழைகள், எத்தனை ஏழைகள், எத்தனை கிராமம் இருக்குது, சரியான வசதிகள் இல்லை. ஆனா அங்க போய் பாருங்க, அந்த வீட்டுல போய் பாருங்க, அந்த ஆனந்தம் இருக்கும். ஆடம்பரம் இருக்காது, ஆனந்தமாக இருப்பாங்க. இப்பெல்லாம் நம்மளாம் குறைச்சிட்டாங்க. வீட்டுல ஒரு என்ன 2ல இருந்து 1 ஆயிடுச்சு குழந்தைங்க.
அந்த கிராமத்தில் நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போக சொன்னா ஒரு வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்னு கேட்டேன். மை சில்ட்ரன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 10 குழந்தைகளை பெற்றுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அப்போ ஓகே அங்கே வந்து நிறைய அந்த ஆட்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட படிக்க வைக்கிறது கஷ்டம். பார்க்குறோம் அதுக்கு தொடக்க காலத்தை பார்க்குறோம். திருமணம் ஆனவனே கணவன் நிறைய பேசுவான், மனைவி கேட்பார்கள். கொஞ்ச நாள் பொறுத்து மனைவி பேசுவார்கள், கணவன் கேட்பார்கள். அதுக்கடுத்து 2 பேரும் பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், சண்டை போடுவாங்க, பக்கத்து வீட்டு கேட்பாங்க. இந்த வாழ்க்கையை விட்டுருவோமே, நம்மோடு இருக்கணும், நம்ம திட்டமிடணும். என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் சொந்தங்கள், என் உறவுகளை நான் எப்படி வைத்துக் கொள்கின்றேன்? ஏன்னா நம்முடைய யோசிப்பு பாருங்களேன், மரியாதை எப்படி ரொம்ப காயப்படுத்தி அவளை விளக்க ஆசைப்படல. எப்படி விளக்க ஆசைப்பட்டார் இவரை? மறைமுகம் அவள் விளக்க ஆசைப்பட்டார், காயப்படுத்துவாங்க. நாம என்ன பண்ண தெரியுமா, மனைவி தப்பே பண்ணிருக்க மாட்டா, அப்படியே கூப்பிட்டு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு துரத்துவோம். அப்பதான் தெரியும் ஒண்ணுமே பண்ணல அந்த பொம்பளை. இன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன், என்ன சொல்லுவாங்க, அது ஷார்ட்ஸ் இது ஒன்று. நீங்கள் அதனால ஃபாதர் அதையும் பார்த்துக்கிறாங்கல்ல, டக்குன்னு பார்த்தேன். டக்குன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். டக்குன்னு ஒரு கால் வருது, உடனே மனைவி கேட்குறேன், யார் இந்த பிரியா, பிரியா ஏதோ பேர் மறந்துட்டேன், யாருன்னு கேட்குறா. அவள் எதுவும் சொல்லுவான், அவளுக்கு எப்படி நம்பர் கொடுத்தேன், அவள் எப்படி தெரியுமா, ஏன் போய் ஃபோன் பண்ணுறா. அவள் லாஸ்ட் சொல்லுமா, ஏய் அந்த மொபைல் ஒன்று தெரியாது. அப்போ சரியாமல் புரிந்து கொள்வது கிடையாது. அப்போ உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி புரிய வைக்க போறீங்க, எப்படி வாழ போறீங்க, உங்களுடைய நிலை, உங்களுடைய இருப்பு எத்தகையதாக இருப்பது என்பதை சிந்தித்து பாருங்கள். யோசிப்பு இருந்தாருங்க, அவர் அவமானம் போல மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இது ஓடு, எகிப்தில் கூட்டு ஓடு போனாரு, ஏற்றுக்கொண்டாரு. அதுவும் அவரை சொல்லுவாங்க, மரியாள் அழகாக சொல்வார்கள், இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் வாசிக்கார். மரியாதை சொல்லுவாங்க, உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடினோம் என்று சொல்வார்கள். அவர் கோயில்ல நின்றுவார் கவலையோடு. அப்ப அவர் ஒரு தகப்பன் என்ற ஒரு சாந்தத்துல கவலையோடு அந்த குடும்பத்தை பார்த்தாரு, உழைச்சு வளர்த்தார். நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும் பெரியவர்களே. ஏன்னா கணவன் மனைவி உறவுக்கு இணையான வேறு எந்த உறவும் இந்த உலகத்துல கிடையாதுங்க. கணவன் மனைவி கேட்குறாங்க, நான் என் மனைவியை அதிகமா அன்பு செய்யணுமா, என்னுடைய அம்மாவை அதிகமா அன்பு செய்யணுமா? யார் அதிகமா அன்பு செய்யணும்? யார? மனைவியே தான், அம்மாவை இல்லை. அதனால் அம்மாவை அன்பு செய்வேனா, அதிகமாக அம்மாவை அன்பு செய்யணும். ஆனால் யார் அது? அவங்க 2 பேரும் தான். அது என்ன சொல்லுவாங்க, இது திருமண நேரத்தில் இருவரும் ஒரே உடன் அன்பு செய்யறது. சில பேர் அம்மா பையனா இருப்பான், அம்மா மேல பாசமே காட்டுவான், மனைவி கண்டுக்க மாட்டான். சில பேருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்க. அப்போனா நம்ம வந்து என்னன்னா, இந்த உறவு என்பது உலகில் வேற எந்த உறவும் சொல்ல முடியாது. குடும்பத்தில் அமைதி நில வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் ஆகிய 3ஐயும் கடைபிடிக்க வேண்டும். விட்டு கொடுக்கணுங்க, விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்காது. மற்ற வெளியில் இருக்கிற அன்பா வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்ப சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்பது வேணும். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் பொறுத்தலும் மறத்தலும் அவசியம். பொறுக்கணும், மறக்கணும், இரண்டுமே அவசியம். அவள் அழகா சொல்லுவாங்க, உன் குடும்ப உறுப்பினருடன் தரமான நேரத்தை செலவிட வேண்டும். You have to spend a quality time. செலவு பண்ணுறதே கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு இறை வார்த்தை, கொலோசியர் 3:13, நல்ல வார்த்தை, எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோசிப்போம், நல்ல குடும்பத்தை உருவாக்குவோம். அதுதான் யோசிப்பு விரும்புகிறாரு, ஆண்டவர் விரும்புகிறாரு. பங்கு தந்தையர்களாக நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை, மன்றாட்டுக்களை நமது ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நல்ல மெய்ப்பரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமக்கு ஏற்ற நல்ல மெய்ப்பர்களாக
பணியாற்றவும் இறை மக்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து உமது அரவணைப்பின் கீழ் கொண்டு வர துணை செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்து எங்களுக்கு இறை ஆசிரியை பெற்றுத் தரும் பேரருள் பணி எஸ்தாக்கியூஸ் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்து மறைமாவட்ட வளர்ச்சியில் அவர் ஆயருடன் இணைந்து முன்னெடுக்கும் எல்லா செயல்களிலும் உடனிருந்து தந்தையை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் ஊற்றான இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் பக்த சபை உறுப்பினர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு எல்லா நோயிலிருந்து பாதுகாப்பையும் நல்ல உடல் உள்ள நலத்தையும் அளித்து உமது பணிக்கு உதவிடும் நல்ல பணியாளர்களாக ஆன்மீக உறவிலும் குடும்ப உறவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்பு செய்யும் இறைவா, மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் எம் பங்கிலும் பங்கு மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் நிறைந்து ஒரு குடும்பமாக திரு குடும்பமாக வாழ நாங்கள் அனைவரும் குடும்ப உறவில் சிறந்து விளங்க உமக்கு சாட்சி பகர உமது இறை பிரசன்னத்தில் எங்களை வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலர் யோசிப்பின் வழியாக ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பு இறைவா, இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஒரே குடும்பமாக சேர்ந்து குடும்ப உறவை பற்றி சிந்திருக்கிற வேளையில கூடி ஜெபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீ கண்ணோக்கி பார்க்கும் ஆசிரியக்கணும் ஆண்டவரே. குற்றங்கள் குறைகள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து நீரே அந்த குடும்பத்தினுடைய தலைவராக வழிநடத்துமாறு உம்மை பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது அந்த பிள்ளைகள் உம்மை பார்த்து ஜெபித்த எல்லா வரங்களையும் விரைவாக ஆசீர்வதித்து கொடுக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரர்களை என்னுடைய உங்களுமான பலி எல்லா பல தந்தையாக கேட்டதாக பிடிச்சிருவீங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்கைகள் உமது மீட்பின் மறைவர்களை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தொழில் இறுதி பிறந்த அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவிய காலத்துக்கும் நினைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சிக்கு ஏற்புடைய கொடையாக மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வானகத்துக்குரிய இந்த மறைவரை நீர் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் இணைக்கப்படுகின்றது. ஆகவே முதலின் இனிமையை நினைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆகவே விண்ணகத்திலும் அந்நகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியொரு பண்பாடுகின்றன. வான தூதர்கள் அணிகள் அனைத்தும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி பாடுவதாவது. தூயவன் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கப்படுகின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியும் புரிய தகவலை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளே செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்ந்ததற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதற்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமடை காத்து எனக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
கடைசி ஜெபத்திற்காக எழுதியிருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ள திருவிடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உலகில் உட்கொள்வதும் உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் பெறுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, நம்முடைய பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய திருவிழாவின் 2வது நாளில் இந்த வழிபாட்டை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசமான நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் பொது பதில் குரு பேரருள் தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தையவர்கள் வல்லமையுள்ள நற்கருணை ஆராதனையில் நமக்காக இறைவேண்டல் செய்து அற்புதமாக ஜெபித்து நம்மை வழிநடத்தினார். அருமையான மறைவுரை சிந்தனைகளை வழங்கி குடும்ப உறவில் நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும் என்கிற உன்னதமான கருத்தை நமக்கு உள்ளங்களில் விதைத்து நமக்காக தந்தையவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். பேரருள் பணி எஸ்ஆக்யூஸ் அவர்கள் அன்பான பேச்சால் எல்லோரையும் கட்டி போடக்கூடியவர். எளிமையான வாழ்வால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர். கனிவான செயல்களால் நம்முடைய வாழ்வில் தடம் பதிக்கக்கூடியவர். நம்முடைய ஆயர் அவர்களுடைய வலக்கரமாக இருந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளில் துடிப்போடு திட்டமிட்டு காலம் தாழ்த்தாமல் நேரம் கடத்தாமல் விரைவாக தயாரிப்பு செய்து எல்லா பணிகளையும் முடக்கி செய்யக்கூடிய அற்புதமான தந்தை நம்முடைய பேரருள் பணி எஸ்ஆக்யூஸ் அவர்கள். 3 வாசங்களையும் இன்று கசக்கி பிழிந்து உருக்கி சிறப்பான மறைவுரை சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சங்களில் ஊன்றியுள்ளார்கள் நம்முடைய அன்பு பேரருள் பணி எஸ்ஆக்யூஸ் அவர்கள். இந்த இனிய நாளில் நம்முடைய எளிமையான அழைப்பை ஏற்று வந்து இந்த அருமையான வழிபாட்டை சிறப்பித்து ஜெபித்த நம்முடைய பாசமிகு தந்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக பேரருள் தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்களுக்கு சிறிய நினைவு பரிசினை நம்முடைய அருள் பணி பேரவையினர் வழங்கி மகிழ்கிறார்கள். கரங்களை தட்டி தந்தை அவர்களை வாழ்த்துவோம். தந்தையினுடைய பணி சிறக்க இறைவன் அவருக்கு துணையாக இருக்க எல்லா நிலையிலும் அவரை கரம்பிடித்து வழிநடத்த மேற்கொள்கிற எல்லா முயற்சியிலும் வெற்றியை கொடுக்க நாம் நம்முடைய குடும்ப ஜெபங்களில் தந்தை அவர்களை நினைவு கூறுவோம். இந்த சிறப்பு நாளில் விழா நாளில் இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணி செல்வம் பெல்லார்மின் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. இன்றும் தந்தையவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. தந்தையவர்களை பிடிப்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. ஆனால் 2 நாள்கள் நம்மோடு தந்தையவர்கள் இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த இனிய கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து நமக்கு துணையாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி செல்வ பெல்லார்மின் அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சிறிய நினைவு பரிசினை நம்முடைய அருள்பணி பேரவையினர் வழங்கி மகிழ்கிறார்கள். தந்தையவர்களை அன்போடு பீடத்துக்கு முன்பாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி தந்தையவர்களை வாழ்த்துவோம். எங்களுடைய அன்பும் ஜபமும் தந்தை அவர்களை எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக இந்த நன்னாளில் நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய இளங்குறுமட அதிபர் அருள்பணி ஆனந்த பாக்கியராஜ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. நம்முடைய எல்லா ஆன்மீக நிலைகளிலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னதமான குரு, எளிமையான குரு தந்தையவர்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம். நம்முடைய பாசத்தின் வெளிப்பாடாக அருள்பணி பேரவையினர் தந்தையவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். தந்தையவர்களை பீடத்துக்கு முன்பாக அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பாசமிகு
சோகண்டி பங்கு தந்தை அருள்பணி பிரவீன் சதீஷ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வந்து திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தெம்போடு அந்த கிராம பங்கில் கடுமையாக உழைத்து ஆன்மீகத்தில் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாசம் உள்ள தந்தை பிரவீன் சதீஷ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு பரிசினை வழங்குகிறோம். தந்தை அவர்களை பீடத்துக்கு முன்பாக அன்போடு அழைக்கிறோம். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். இந்த வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய தலைமை ஆலய பக்த சபையினர் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நன்றி. மிகுந்த சிரமம் எடுத்து தயாரித்து பயிற்சி எடுத்து இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அனைத்து பக்த சபை உறுப்பினர்களும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய இன்னொரு கரமாக இருந்து செயலாற்றக்கூடிய துடிப்போடு பணியாற்றக்கூடியவர்கள் நம்முடைய பக்த சபையினர். மென்மேலும் அவர்களுடைய பணி சிறக்க அவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். மேலுமாக இந்த வழிபாடு நல்ல முறையில் நடைபெற பல்வேறு நல்ல உள்ளங்கள் உழைத்திருக்கிறார்கள். பீட அலங்காரம் செய்த நம்முடைய பாசமிகு அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள், பாடர் குழுவினர், பீட சிறார்கள், வளாக அலங்காரம் செய்த இளையோர், வளாகத்தில் புனித யோசேப்பிற்கு சிறப்பு அலங்காரம் செய்தவர்கள், ஆலயத்திற்குள் புனித யோசேப்பிற்கு அலங்காரம் செய்த வேதியர், மங்கள அஞ்சலி எடுத்த மரியாயின் சேனையினர், வண்ண கோலமிட்டு நம்முடைய வளாகத்தை அழகுபடுத்திய அன்பிய இறைமக்கள், காணிக்கை எடுக்க உதவிய புனித வின்சென்ட் பவுல் சபையினர், திருப்பலி கருத்துக்கள் எழுதியவர்கள், ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், புகைப்படம் எடுத்தவர்கள், வலையொலியில் நிகழ்வை பதிவேற்றம் செய்த அன்பு உறவுகள், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த குழுவினர், விழிப்பங்கு இறைமக்கள், புலிப்பாக்கும் கிளைப்பங்கு இறைமக்கள், பங்கு இறை சமூகம், இளையோர் குழுவினர், பங்கு அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், உதவி தந்தையர்கள் செல்வநாயகம் மற்றும் மதன் பாபு, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நெஞ்சார வாழ்த்துவோம். அன்பு உறவுகளே, நாளை நாம் நம்முடைய பாதுகாவலரான யோசேப்பினுடைய பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாட உள்ளோம். எனவே நாளை மாலை 5 மணிக்கு ஜெபமாலையோடு இந்த திருவிழாவானது ஆரம்பமாகும். இந்த திருவிழாவை நம்முடைய பாசமிகு ஆயர் மேதகு டாக்டர் ஏ நீதிநாதன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிப்பார்கள். நீங்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல அன்போடு அழைக்கிறோம். 5 மணிக்கு ஜெபமாலை முடிந்தவுடனே திருவிழா, திருப்பலி, தேர் பவனி, கொடியிறக்கும். அதை தொடர்ந்து அன்பின் உணவானது வழங்கப்படும். தவறாமல் அனைத்து உறவுகளும் இந்த திருவிழாவில் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த திருவிழாவிற்கு உபயம் செய்ய விரும்பினால் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கைகளை வெளியில் இருப்பவர்கள் பயன்படுத்தி இருந்தால் தயவு கூர்ந்து நம்முடைய ஆலய வராண்டாவில் அடுக்கி வைத்துவிட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை நீங்கள் திருவிழாவிற்கு வருகிற பொழுது தயவு கூர்ந்து உங்களுடைய வாகனங்களை எல்லாம் வளாகத்திற்கு கொண்டு வராமல் வளாகத்தினுடைய முகப்பில் நீங்கள் வாகனங்கள் நிறுத்தும்படியாக பாசத்தோடு கேட்டு நம்முடைய ஆலய முகப்பில் நிறுத்தும்படியாக, வெளியில் நிறுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் இந்த திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை நம்முடைய வளாகத்தில் மெழுகுத்திரிகள் விற்கப்படும். ஆகவே ஒருவேளை நீங்கள் மெழுகுத்திரிகளை காணிக்கையாக செலுத்த விரும்பினால் தயவு கூர்ந்து மெழுகுத்திரிகளை ஆலய வளாகத்தில் பெற்று பயன்படுத்த பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி போட்டியில் பங்கெடுத்த பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசானது நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுடைய திருக்கரங்களினால் வழங்கப்படும். எனவே பிள்ளைகள் தவறாமல் வந்து பரிசினை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு